இடைத்தேர்தல் வரும்போது சீமான் அவர்கள் பொது வேட்பாளராக அந்த ஆளா எப்படியாவது நுழைய வேண்டும். நாம் போய் கூட்டணிக்கு போனால் ஒருவனும் மதிக்க மாட்டான். இதுவரையிலும் நீ கொள்ளாத கொள்கைகளுக்கெல்லாம் ஆளே கிடைக்காதது போல, இவருக்கு மேல் அறிவாளி தமிழ்நாட்டில் பிறக்காதது போல, இவரை நிறுத்தி வைத்தால் மக்கள் செல்வாக்குக்கு மற்றவர்கள் இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இந்த ஆள் சீமான் உருப்படாத பையன். விஜய் வந்ததனால் முதலில் துரத்தப்பட்ட ஆள் இந்த சீமான் தான். உளறுவது அவர். நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்துவார், மரஞ்செடி கொடிகளுக்கு மாநாடு நடத்துவார். மனிதர்களை பற்றி அவருக்கு தெரியாது. சும்மா ஏமாற்றுவதற்காக ஈழம் என்று சொல்லுவார். அவர் தமிழ் தேசியம் என்ற பெயராலே. சரி, ஒரு ரூபா நீ கொடு. என்ன என்கிட்ட கேக்குற? சில்லற இல்லப்பா. சில்லறை எல்லாம் மாத்திட்டு வரது இல்ல போல இருக்கு. ஆமா, இருந்தா தானே மாத்திருக்கு. இல்ல மாத்திருக்கு மறந்துட்டேன்னு சொல்ல வந்தேன். மறந்துட்டியா?